பிரபஞ்ச சக்தி டிவி. Video 32. கடமை. மாத இதழ், ஆகஸ்ட் 2005. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Man of Wisdom. Adi Sankara says that a realized man does not worry about the past, present or the future. He has absolute detachment and is not swayed by likes and dislikes. ஞானி நடந்தது, நடப்பது, இனி நடக்கப் போவது பற்றி கவலைப்படுவதில்லை என்று சொல்வது சரி. அவற்றை பற்றி நினைப்பதே இல்லை என்று சொன்னால் அபத்தமாகிவிடும். அவன் எதன் மீதும் ஈடுபாடு கொண்டு தன்னை இழப்பதில்லை என்பது உண்மைதான். ஆனால் அவனுக்கு எதிலும் ஈடுபாடு இல்லை என்று சொல்வது தவறு. செய்தி: Canadian is Miss Universe. The 23-year-old, brown-haired and blue-eyed Natalie Glebova of Canada was crowned Miss Universe. The pageant was watched by 1 billion people in 170 countries. பெண் அழகாக இருந்தால் ஆசை வரும். அதனால்தான் அழகி போட்டியை 100 கோடி பேர் பார்த்திருக்கிறார்கள். நம் ஊர்க்காரர்கள் அழகி போட்டியே நடத்தக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் செய்வது என்ன நியாயம்? செய்தி: And Africa's misery, G8 told, leaders of the world's richest nations have been called upon to end the extreme poverty that is killing 50,000 Africans every day. உலகம் முழுவதும் உள்ள நீக்ராய்டு இன மக்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள தங்கள் சகோதர சகோதரிகளின் துயர் துடைக்க முற்பட்டால் எல்லா நாட்டு தலைவர்களும் ஆப்பிரிக்காவில் அணிவகுத்து நிற்பார்கள். செய்தி: Advani withdraws his resignation. ALK Advani withdrew his resignation as Bharatiya Janata Party president. But the party clearly refused to endorse Mr. Advani's remark made during his visit to Pakistan that Jinnah was secular. ஜின்னா தான் எனக்கு வழிகாட்டி. அவர் முஸ்லிம்களின் மத உணர்வை தூண்டிவிட்டு அரசியல் தலைவரானார். நான் இந்துக்களின் மத உணர்வை தூண்டிவிட்டு தலைவரானேன் என்று அத்வானி உண்மையை பேசியிருந்தால் இப்படி அவர் தலைவர் பதவிக்கு கண்டம் வந்திருக்காது. செய்தி: Chief Minister Jayalalitha's statement. Right from the beginning, the Union Minister Thiru T.R. Palu has shown scant respect for the environmental concerns relating to Setu Canal project. Jayalalitha's charge on Sedusamudra project baseless, the Union Minister, T.R. Palu said, it is not fair for the Chief Minister to pretend as if she had knowledge on an issue which she does not know at all. ஒரு மத்திய அமைச்சரும் மாநில முதலமைச்சரும் கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இப்படி அறிக்கை போர் நடத்துவது மக்களுக்கு செய்கின்ற சேவை அல்ல. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால், அதிகாரம் 2, வான் சிறப்பு. குறள்: நீரின்று அமையாது உலகெனின் யார்யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. பொருள்: எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால், மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும். கடல் நீரையும் ஆற்று நீரையும் மட்டும் நம்பி உலகில் உயிர்கள் வாழ முடியாது. மனிதன் வாழ மழைநீர் அவசியம். வாழ வழியில்லாமல் போனால்
மனிதன் ஒழுக்கத்திலிருந்து வழிதவறி போய்விடுவான். மழைநீரில் மனிதனின் பசி மட்டும் அடங்குவதில்லை, அவனுடைய ஒழுக்கமும் அதில்தான் அடங்கி இருக்கிறது. அடுத்த தலைப்பு: இந்து மதம், வளர்ச்சியும் வீழ்ச்சியும். இந்து மதத்தின் சிறப்புகள்: கணவனே கண்கண்ட தெய்வம், கட்டிய மனைவி குல தெய்வம், அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், மைத்துடன் இருந்தால் மலையேறி பிழைக்கலாம். இப்படியெல்லாம் சொல்லித்தான் இந்து மதம் மக்கள் மனதில் குடும்ப உணர்வை வளர்த்திருக்கிறது. பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் காப்பாற்றுவது அரசாங்கத்தின் கடமை என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். இது சமூக உணர்வு. மதத்தை காப்பதற்காக, வளர்ப்பதற்காக உயிரை இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மத தலைவர்கள் போதிக்கிறார்கள். இது மதப்பற்று. வசுதெய்வ குடும்பகம் என்று சொல்லி மனித இனம் முழுவதையும் ஒரு குடும்பமாக்கி குடும்ப உணர்வை வளர்த்தது இந்து மதம். இப்படி குடும்பம் என்ற அமைப்பை உருவாக்கி அதற்காக உழைக்கும் எண்ணத்தை இதயத்தில் நூறூற்றி வளர்த்தது இந்து மதத்தின் சிறப்புக்கு சான்று. அடுத்த தலைப்பு: திராவிடர் பெருமை. சிந்து சமவெளி நாகரிக வரலாற்றின்படி மொஹஞ்சதாரா, ஹரப்பா நகரங்களில் பல தொழில்கள் தழைத்தோங்கின. வீடுகளில் கட்டுத்தறியில் நூலாடை தயாரிக்கப்பட்டது. குயவர், தச்சர், கொத்தனார், கொல்லர், பொற்கொல்லர், நெசவாளர், சாயக்காரர் என்று பல்வேறு தொழில் நுணுக்கம் தெரிந்தவர்கள் வாழ்ந்தனர். சக்கரத்தை பயன்படுத்தி களிமண்ணில் அலங்கார பானைகளும் தானியங்களை சேமித்து வைக்க குதில்களும் செய்யப்பட்டன. அக்கால திராவிடர்கள் வெண்கலம் மற்றும் செம்பு உலோகங்களில் பாத்திரங்கள், அலங்கார பொருட்கள் செய்வதோடு வெண்கலத்தில் சிலை வடிப்பதிலும் ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தனர். விலை உயர்ந்த கற்களை துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் மணிகளாக்கி மாலைகள் செய்வதில் சிந்து சமவெளி திராவிடர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தனர். அடுத்த தலைப்பு: காதில் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. உலகத்தில் உள்ள தீவுகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்தால் அவை ஐரோப்பா கண்டத்தை விட பெரிதாக இருக்கும். தீவுகளின் மொத்த பரப்பளவு சுமார் 6 கோடி சதுர கிலோமீட்டர் ஆகும். இவற்றில் 16 தீவுகள் பெரிய அளவில் ஆனவை. சிறிய தீவுகள் ஆயிரக்கணக்கில் காணப்படுகின்றன. பிரிட்டிஷ் தீவுகள் போன்று ஒரு கண்டத்தின் பகுதியாக இருந்து பிறகு தீவுகள் ஆனவை கண்டத்தீவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்த தலைப்பு: embellish your English. Be correct and be sure. Adjectives used with the subject or object in a sentence are called attributive adjectives. Example: a tall man entered the room. I spoke to the old lady. Adjectives used with the verb and which form part of the predicate in a sentence are called predicative adjectives. The floor is clean. The mountain is large. Be a man of quotations. A successful man does not quit trying once a goal is reached, but sets a new goal and keeps going. Problems pull us out of our rut and cause us to think creatively. Problems open up doors we usually do not go through. அடுத்த தலைப்பு: இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். ஆவுங்கா, ஆவுங்கா, வருவேன். ஆவோகே, ஆவோகே, வருவாய். ஆயேகா, ஆயேகா, வருவான். ஆயேங்கே, ஆயேங்கே, வருவோம், வருவீர்கள், வருவார்கள். ஜரூர், ஜரூர், கண்டிப்பாக, நிச்சயம். வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். மை நஹி ஆவுங்கா, மை நஹி ஆவுங்கா, நான் வரமாட்டேன். தும் கப் ஆவோகே, தும் கப் ஆவோகே, நீ எப்போது வருவாய். ஹம் ஜரூர் கல்கத்தா ஜாயேங்கே, ஹம் ஜரூர் கல்கத்தா ஜாயேங்கே, நாங்கள் நிச்சயம் கல்கத்தா செல்வோம். ஆப் கியா பியேங்கே, ஆப் கியா பியேங்கே, நீங்கள் என்ன குடிப்பீர்கள். வே பாட்சாலா மே படேங்கே, வே பாட்சாலா மே படேங்கே, அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிப்பார்கள். அடுத்த தலைப்பு: சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி எந்த ஒரு தடுப்பு காவல் சட்டத்தின் கீழும் ஒரு நபரை 3 மாதங்களுக்கு மேல் காவலில் வைக்க வேண்டும் என்றால் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய ஓர் ஆலோசனை குழுவின் ஒப்புதல் பெற வேண்டும். பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட போட்டா போன்ற ஒரு சட்டத்தின் கீழ் ஒரு நபரை 3 மாதங்களுக்கு மேல் மேற்கூறிய ஆலோசனை குழுவின் ஒப்புதல் இல்லாமலும் காவலில் வைக்கலாம்.
தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரி சம்பந்தப்பட்ட நபரிடம் கைது செய்ததற்கான காரணத்தை தெரியப்படுத்த வேண்டும். பொதுநலன் கருதி கைது செய்யப்பட்ட காரணத்தை சொல்லாமல் இருப்பதற்கும் அந்த அதிகாரிக்கு உரிமை உண்டு. கைது உத்தரவை எதிர்த்து விண்ணப்பிக்க கைது செய்யப்பட்ட நபருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அடுத்த தலைப்பு, உன்னையே நீ எண்ணிப்பார். எப்போதும் வாதம் செய்து ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே. வாழ்க்கை என்ற போரில் ஜெயித்தவர்கள் வாதம் என்ற யுத்தத்தில் பலமுறை தோற்றிருக்கிறார்கள். அடுத்த தலைப்பு, காதல் குறிப்புகள். வங்கியில் வேலை கிடைத்து சென்னைக்கு வந்தபோது உடம்பெல்லாம் மகிழ்ச்சியில் பொங்கியது. மனம் உல்லாச ஊஞ்சலில் ஆட ஆரம்பித்தது. கல்லூரியில் படிக்கும் போதே அடிக்கடி பார்த்திருக்கிறேன். வங்கியில் அழகழகான பெண்கள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார்கள். எந்த தெருவிலும் இந்த பெண்கள் வீட்டில் இருப்பதை நான் பார்த்ததில்லை. எங்கிருந்துதான் வங்கிக்கு வருவார்களோ தெரியாது. எவ்வளவோ செலவு செய்து வங்கிகளை அலங்காரம் செய்கிறார்கள். ஆனால் இந்த அழகான பெண்கள் இல்லாவிட்டால் வங்கியின் அலங்கார செலவெல்லாம் வீணாகிவிடும். வங்கிகளை நடத்துபவர்கள் புத்திசாலிகள். உண்மையான அழகு எங்கே இருக்கிறது என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நியமன கடிதத்துடன் வங்கியின் அந்த நிர்வாக அலுவலகத்தில் நுழைந்தேன். தேவலோகத்தில் கால் வைத்தது போல் இருந்தது. கண்ணாடி கதவுகள், பிளைவுட் தடுப்புகள், 1 இன்ச் உயரமுள்ள தரை விரிப்பு, பளபளக்கும் மைக்காட்டாப் மேதைகள், குழு குழுவென்று ஏசி காற்று எல்லாம் சேர்ந்து எனக்குள் இருந்த கற்பனை குதிரையை சாவி கொடுத்து முடுக்கிவிட்டன. ஆனால் இவ்வளவு அழகான பெரிய அலுவலகத்தில் அவர்கள் இல்லையா? மெதுவாக குரல் கேட்டது ஒருவர். பிறகு லேசான சிரிப்பு. சரசரவென்று பட்டாசு கொளுத்தியது போல் 5-6 பேர் சேர்ந்து அட்டகாச சிரிப்பு. அப்பாட, நிம்மதி ஏற்பட்டது. பெண்கள் இருக்கிறார்கள். கொஞ்சமல்ல, 50 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். எல்லாம் 30 வயதுக்குள். வயதான ஆண் ஊழியர்கள், அதிகாரிகள் பாதி பேர். ஆனால் பெண்கள் மட்டும் எப்படி வயது குறைந்தவர்கள்? அதுதான் ஆண்களின் தந்திரம். பெரிய நிர்வாகிகள் வேலை செய்யும் முக்கியமான அலுவலகம். அங்கே போய் வயதான பெண்களை வரிசையாக உட்கார வைத்தால் மனம் உற்சாகமாக இருக்காது. வேலை சுறுசுறுப்பாக நடக்காது. வாழ்க்கை வெறுத்துவிடும். இதற்காகவா அவர்கள் இரவு பகலாக உழைத்து பெரிய பெரிய அதிகாரிகள் ஆனார்கள்? எது எப்படியோ, என்பாடு கொண்டாட்டம். அவர்கள் நிழலில் நானும் சப்பு கொட்டினேன். அடுத்த தலைப்பு, கட்டுரை. சமூகம். சமூகத்தின் சக்தி வலிமையானது. இந்த சக்தியை சமூகம் நேற்று போன பாதையில் இன்றும் போவதற்குத்தான் பயன்படுத்துகிறது. அவ்வளவு எளிதில் சமூகம் எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது. ஒரு குறிப்பிட்ட பாதையில் செல்லும்போது தடங்கல்கள் வரலாம், தோல்விகள் ஏற்படும், கண்ணீர் சிந்தும் சூழ்நிலையும் ஏற்படுவதுண்டு. ஒரு சமுதாயம், நம்பிக்கை அல்லது வாழ்க்கை முறையின் ஒட்டுமொத்த பயன் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்தால் சமுதாயம் அந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளும். திருமணம் ஆயிரங்காலத்து பயிர். அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு வாழ்வே அவள் மாங்கல்யத்தில் தான் அடங்கி இருக்கிறது என்றெல்லாம் ஆண் பெண் திருமண உறவை உறுதிப்படுத்தி உயர்த்தி அழிக்க முடியாததாக சித்தரித்து மக்கள் மனதிலே பதிய வைக்கிறோம். ஆனால் திருமணம் என்ற ஆண் பெண் உறவு ஏற்படுவதில் எத்தனை சிரமங்கள், எத்தனை பெற்றோருக்கு வேதனை, கண்ணீர். இருப்பினும் திருமணமாகி ஆணுக்கு பெண் என்றும் பெண்ணுக்கு ஆண் என்றும் உறவு ஏற்பட்டவுடன் பெற்றோரின் வேதனையும் கண்ணீரும் எங்கோ போய்விடுகிறது. கணவனின் சம்பளம் குறைவாக இருக்கலாம். சிகரெட் குடிப்பது போன்ற கெட்ட பழக்கங்கள் இருக்கும். பல நேரங்களில் கணவன் கோபப்பட்டு அல்லது மனைவியை அலட்சியப்படுத்தி பேசுவதும் உண்டு. ஆனால் ஒரே ஒரு முறை அவர்கள் திருமணத்திற்கு போய் வர வேண்டும், நீயும் என்னோடு வா, நான் தனியாக போனால் நன்றாக இருக்காது என்று 10 பேர் முன்னால் தன்னை அவன் கௌரவப்படுத்தும் போது மனைவிக்கு கணவன் கடவுளாக தோன்றுகிறான். பட்ட கஷ்டங்கள் எங்கோ போய்விடுகின்றன. திருமணம் என்பது சமூகம் கண்டுபிடித்த அர்த்தமுள்ள நிறுவனம் என்பது உண்மைதானே? பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1, வாக் சட்ட திருத்தம் முஸ்லிம்களின் நலனுக்கு எதிரானது என்று சிலர் குரல் கொடுக்கிறார்களே, இது உண்மையா? மத்திய அரசு முஸ்லிம்களின் நன்மைக்காகத்தான் வக்ஃப் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறது. சட்ட திருத்தத்தை எதிர்ப்பவர்கள் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை பொறுமையோடு காத்திருப்போம். கேள்வி 2, நீங்கள் சைக்கிள், 2 வீலர், கார் ஆகிய 3ஐயும் பயன்படுத்துகிறீர்கள். இந்த 3இல் எது உங்களுக்கு அதிகம் பிடிக்கும்? சைக்கிள், 2 வீலர், கார் ஆகிய 3மே எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால்தான்
மூன்றையும் வைத்திருக்கிறேன். கேள்வி 3. சிறுவர், சிறுமிகளுக்காக ஒரு பாட்டு பாடுவீர்களா? நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல், ஓ அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல். கவிதைகள் வழங்கு பாரதியை போல். மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல். மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.